புதுக்கோட்டை அருகே ரயில்வே கேட் கீப்பரை தாக்கிய குற்றவாளி கேட் கீப்பரின் கை மற்றும் வயிற்றில் கத்தியை வைத்து கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேட் கீப்பர் தீரஜ்குமார் கேட்டை திறக்காததால் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெறிச்செயலில் ஈடுபட்டு உள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை அருகே ரயில்வே கேட் கீப்பர் தீரஜ்குமார் மீது சரித்திர பதிவேடு குற்றவாளி தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேட் கீப்பரின் கை மற்றும் வயிற்றில் கத்தியை வைத்து கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. ரயில் செல்ல ரயில்வே கேட் போடப்பட்ட நிலையில் கேட்டை திறக்க சொல்லி சரித்திர பதிவேடு குற்றவாளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார். கேட் கீப்பர் தீரஜ்குமார் கேட்டை திறக்காததால் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெறிச்செயலில் ஈடுபட்டு உள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன், தகவல்களை பகிரலாம். இதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் பகுதி ரயில்வே கேட்ல நேற்று இரவு ரயில்வே கேட்டை திறக்க மறுத்ததால் ரவுடி ஒருவர் அந்த கேட் கீப்பரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் ரயில்வே கேட்டில் கேட் கீப்பராக பணிபுரிந்து வருபவர் தீரஜ்குமார். இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் நேற்று நள்ளிரவு திருச்சியில் இருந்து செல்லும் நமனசமுத்திரம் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல இருப்பதால் ரயில்வே கேட்டை மூடியுள்ளார். இந்த நிலையில் ரயில்வே கேட்டு கிராஸ் செய்வதற்காக புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி கார்த்திக் அவசர வேலையாக நான் செல்ல வேண்டும், அதனால் ரயில்வே கேட்டு ஏன் அவசரமாக மூடினாய், உடனே திறந்து விடு என்று அவரிடம் தகராறு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரயில் வரப்போகிறது, அதனால் நான் அந்த கேட்டை திறக்க முடியாது என்று தீரஜ்குமார் கூறியதை தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ரவுடி கார்த்திக் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது வயிற்று பகுதியில் லேசான கீழ்களும் இதைத் தொடர்ந்து கைகளிலும் கத்தியால் கிழித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அளவியால் ரயில்வே கேட்டு விட்டு பின்புறமாக அமர்ந்திருந்த ரயில்வே ஊழியர்கள் அவசரமாக ஓடி ரவுடி கார்த்திகை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் காரைக்குடி ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் சம்பவத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட வடநாட்டு இளைஞர் தீரஜ்குமாரை காரைக்குடி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தற்போது அவர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். லேசான காயம் ஏற்பட்டதால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே காவல்துறையினர் கார்த்திகை கைது செய்து காரைக்குடிக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே தமிழகத்தில் 2 இடங்களில் வடநாட்டு இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தற்போது புதுக்கோட்டையிலும் வடநாட்டு இளைஞர், அதுவும் மத்திய அரசு ஊழியரான ரயில்வே கேட் கீப்பர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது என்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுவாமிநாதன்.